लक्ष्मीनाथसमारम्भां नादयां नमतिमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितरानकृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர்வேல்விழந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2163வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம் 712வது திருமொழி பாசுரம், பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரத்து பாசுரங்களின் வரிசையிலே இது 12வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிப்பும்சும் கவிம்லோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர் கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு காணலின் முறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் மண்ணு போலே பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினை துணித்தருள வேணும் துணிந்து. 712வது பெரிய திருமொழி பாசுரம். நீள் நிலா முற்றத்து நின்று இவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் இங்கே நானுமோ நன்று நன்று நரையூரார்க்கே. தாய் ஸ்தானத்திலிருந்து பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம். தன்னுடைய மகள் இப்படி பித்து பிடித்தார் போல திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜன் மீது பித்தாய் இருப்பதை நினைத்து கொண்டு அவளை எங்கேயாவது ஒரு தனியான இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று பெரிய தனிமையான ஒரு உபிரிகையிலே நிலா பாயக்கூடிய ஒரு உபிரிகை மேல் நின்று அழைத்து போய் நிறுத்தினால் அங்கிருந்து சொல்கிறாள் வாருங்கள் பாருங்கோள் இதோ கண்ணபுரம் என்று எனக்கும் காட்டுகிறாள். இவள் பெற்று பிள்ளையாயிற்று என்று கண்டித்தால் என்னையே கூப்பிட்டு இதோ பார் கண்ணபுரம் தெரிவிக்கிறது என்று சொல்லுகிறாள். இங்கே சேர்விக்கும் ஆச்சாரருடைய திருட விசுவாசம் குறையாமல் இருக்கிறதுனால இவள் வெட்கம் கட்டு விட்டாள். இவனுடைய ஆசாரியனான நம்பி அவர்கள் திருநறையூர் பெருமான் இவளுக்கு தைரியத்தை கொடுத்து விட்டாள். இவள் வெட்கமே இல்லாமல் என்னையும் சேர்த்து பார்ப்பார் என்று கூப்பிடுகிறாள். நன்று எப்படி இருந்தாலும் அவனுடைய எண்ணம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பிரிவிலே எங்கே பார்த்தாலும் சௌரிராஜ பெருமாளே இவளுக்கு தெரிவதாகவும் அதனால் அவள் நம்மையும் அழைக்கிறாள் என்று சொல்லுகிற பாசம். இந்த பரகால நாயகி மனுஷ சஞ்சாரமே இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தாலாவது திருக்கண்ணபுரம் பெருமாளுகிட்ட இருக்கிற அபிமானம் குறையுமோ என்று எண்ணிதான் அவளுடைய தாய் இவளை ஒரு உயர்ந்த மாட மாளிகையிலே கொண்டு போய் வைக்கிறாள். அங்கே நிலா பெய்கிற நிலா முற்றம், அந்த நிலா முற்றத்தோடு இருக்கும்போது நிலாவோடு கூடி இருக்கிற அந்த முற்றம் என்பதிலே அதை நின்று கொண்டு திருக்கண்ணபுரத்தை பார்த்து சொல்லுகிறாள் காணுமோ கண்ணபுரம் என்று எனக்கும் காட்டுகிறாள். சின்ன குழந்தை சாணியில சிரிக்கியான உனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் கூடாது என்று அடிக்கடி அவளை கண்டிக்கிற தாயாகி என்னையும் அழைத்து அஞ்சாமல் அதோபார் கண்ணபுரம் தெரிகிறதா என்று விரலால் சுட்டி காட்டுகிறாள்னா என்ன காரணம்னா அது மட்டும் இல்லை, திருக்கண்ணபுரத்தை கையெடுத்து கும்பிடுங்கள் என்று சொல்றான். ஏன்னா காணுமோ கண்ணபுரம் என்று வாயால் சொல்லி மற்றதை ஜாடையால காமிக்கிறாளாம். பாணனார் என்பது பாணர்கள் என்பது பொதுவாக பாடல் பாடக்கூடியவர்கள், இங்கே தூதாக செல்லக்கூடியவர்கள். பாணன் என்பது ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களும் குறிப்பதாக இங்கே கருதுகிறார்கள். நாயகி பக்கலிலே நாயகனுக்காக அனுப்பப்படுகிற தூதர் ஒருவனுக்கு பாணன் என்று பெயர். பாடுமவன் நாயகனுடைய பிரணய ரோஷங்களை போக்கி அவளை நாயகனோடு சேர்ப்பிக்க வேண்டும் பாணன் என்று கொள்ள வேண்டும். திருவரங்க கலபகத்திலே 81வது பாடு விடாது பூமடந்த யார் அடாதன்று பாண என்று செய்தியை பார்க்கலாம். இங்கே பாணனார் என்பது ஈஸ்வரனோடு சேர செய்கிற ஆச்சாரியனை குறிப்பதனால் பாணன் என்று தனியாக சொல்லாமல் மரியாதையோடு சேர்த்து பாணனார் என்று சொல்றார்.
இங்கே உடன் பிறந்தவர்கள் தேக பந்தங்களோடு இருக்கக்கூடிய உறவை எல்லாம் அறுத்து பகவத் விஷயத்தில் ஈடுபாடு செய்யக்கூடிய ஆச்சாரியனுடைய வலிமை இவளுக்கு இருக்கிற பொழுது இவள் விஷயத்தில் இனிமேல் இவள் மீள மாட்டாள். வெட்கமும் இல்லாமல் போய்விட்டது. லட்சியின் காரணமாக வெட்கப்பட வேண்டியிருக்கு, அதுவும் இல்லை. எனவே நமக்கு நல்ல காலம் இல்லை. முதலிலே இவளை தன் வலையில் ஈடுபடுத்திக் கொண்ட திருநறையூர் நம்பி எண்ணமே நிறைவேறுகிறதை ஒழிய நாம் நினைப்பது நிறைவேறப் போவதில்லை என்று தாயாக புலம்புகிற பாசுரம். இங்கே இந்த பாசுரத்தோடு ஒரு கதையை சொல்லுகிறார் பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா. வடபுலத்திலிருந்து ஒருவன் ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறான். ஸ்ரீரங்க விமானத்தை பார்க்கிறான். பார்க்கிற போது பொதுவாக நாம் அனைவருமே செய்யக்கூடியதான் தெய்வத்துக்கு முன்னாடி போய் கண் மூடி கும்பிடுறது. கண்ணால் அவனை தரிசிக்க வேண்டியிருக்கு. கண்ணை மூடி கும்பிடுவதனால் என்ன பிரயோஜனம்? அந்த வழியா பட்டர் போறாராம். பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கிற ரங்க விமானத்தை பார்க்காமல் இவன் கண்ணை மூடி கொண்டிருக்கிறானே, இவன் கண் என்ன பொட்டையான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சிறிது நாள் கழித்து அந்த வடநாட்டுக்காரனுக்கு கண்ணே போய்விட்டது என்று ஒரு பௌராணிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையினர். காரணம், நல்லதை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்க்காமல் இருப்பது தவறு என்பதுதான். பாணன் என்பவன் தலைவனையும் தலைவனையும் சேர்த்து வைக்கக்கூடிய தூதன். இங்கே ஆச்சாரியனை குறிப்பதனால் பாணனார் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி தாயையும் சேர்த்து தன்னுடைய நாயகனான பெருமாளை கூட்டி காட்டுகிற பெண்ணாக இருக்கிற பரகால நாயகியின் பிரிவாற்றமையை சொல்லுகிற மற்றொரு பாசுரம் இந்த 712வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். நீ நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ நன்று நரையூறு ஆர்க்கே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தன் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.